நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜாஷ்வா டிவியின் மூலமாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் மூலமாகவும் தெய்வ பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை. நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 வாரங்களும் இயேசு சுவாமி நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருடைய அன்பு இல்லை, இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிற அன்பு, அது கல்வாரி சிநேகத்தின் அன்பு. அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் நல்ல கைகளை தட்டி இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்புங்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். நல்ல கைகளை தட்டி அப்பா, உங்க அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகாத அன்பு. மலைகள் மாறலாம், எந்த மனிதர்கள் மாறலாம், ஆனா உங்க அன்பு ஒருபோதும் எங்களை ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளா பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குளிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியுள் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை ஒதுக்கிடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, சந்தோஷமாய் இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது சந்தோஷமாய் புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னல்ல. மனிதர்கள் மாறினாலும் இது ஒரு மாறாத அன்பு. மனுஷர்கள் நம்மளை தள்ளிவிட்டாலும் இது தள்ளிவிடாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட கைகளை தட்டி இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் இருந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு சத்தமாய் புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, வளர்ந்து பார்க்க முடியாத அளவிலாத அன்பு. சத்தமாய் சொல்லுவோம், புறம்பே தள்ளாத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, சத்தமாய் உயர்ந்த ஸ்தலத்திலும் அழுது பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, இருக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு சத்தமாய் புறம்பே பூரண அன்பு. இயேசுவின் இன்னும் சத்தமாய் புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத ஓ பூரண அன்பு. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி, அவர் நல்ல தேவன், அவர் நல்ல ராஜா, நல்லா பாதுகாத்தாரு, நல்லா நடத்தினாரு. அவர் வேற வசனம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். எனக்கு ஏதும் இல்லை, எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன்னு கேட்டா துணையாளர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு என்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். கை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. சொல்லு, நம்புவோம்ப்பா, நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை நம்புகிறேன், நம்புவேன் மலந்தலமா சமரதருதியே. நம்புவேன் இறுதி வரை. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. சொல்லுவோம், ஆராதிப்பே நான் ஈசபலமலோதோ. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவே, நம்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்பிக்கப்பா, என்ன நம்பிக்கைப்பா, நீங்க நம்பிக்கப்பா. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் போஷிப்பாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. ராஜா, இது எங்களை நடத்துவீர். மகா வறட்சியான காலத்திலும் நடத்துவீர், செழிப்பும் புஷ்டியுமான காலத்திலும் நடத்துவீர், உடைக்கப்பட்ட நேரத்திலும் நடத்துவீர், எல்லாம் இழந்த சூழ்நிலையும் நடத்துவீர். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையோம். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துவார். இதை நடத்துவீர் என்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? அவங்க முகத்தை கண்ணாடிவே பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உபத்திரவமா, வியாதியா, வாலிப தங்கச்சி, ஒரு சிலர் உன்னை ஏமாத்திட்டாங்களா? தம்பி, ஒரு சில காரியத்தை வெளிப்பட விடாம தவிக்கிறியா? இயேசு சாமி சொல்லுகிறார், சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு, எனக்குள் சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. போன மாதத்திலிருந்து நம்ம இந்த மாதம் கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம், ஸ்தானத்தை குறித்து தியானிச்சுக்கிட்டே வரோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்தானம் பார்த்தீங்களா? இந்த நாளில் கூட நம் எதுக்கிறவே ஆதார வசனம், தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி
எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு இருக்கிற மனுஷன் இருக்கிறான். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 15வது அதிகாரம் வசனம் 11-12 நாம் வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 11-12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியில் பங்கிடை கொடுத்தான். இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற உவமைதான், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் தகப்பன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தகப்பன் இருக்கிறான். இவன் தகப்பன் செழிப்புள்ள மனுஷன், நல்ல பணக்கார ஒரு மனுஷன். இவன் தகப்பன் 2 பிள்ளைகள், மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை. இளைய பிள்ளை அப்பாவை பார்த்து, எப்பா, எனக்கு எப்படி நீ செத்து போயிட்ட பங்கு வரும்ல, அந்த பங்கை எனக்கு இப்பவுமே தந்துரு அப்படிங்கிறார். உடனே தகப்பன், சரி மகனே கொடுத்து விடுகிறார். கேட்கிறான், கொடுத்து விடுகிறான். நடந்தது என்ன? இந்த இளையகுமாரன் ராஜா வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை போல இருக்கிறான். ஆஸ்தினா இவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. தூரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுகிறான்? சில நாட்களுக்கு பின்பு அவன் தூர தேசத்துக்கு போகிறான். தூர தேசத்திற்கு போகிறான். இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்ங்கிற வரைக்கும் இவன் தகப்பன் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். தன் தகப்பன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே இவன் தூர தேசத்திற்கு போகிறான். தன் தகப்பனை பார்க்க முடியாத அளவிற்கு, தன் தகப்பனின் சத்தத்தை கேட்க முடியாத அளவிற்கு, தன் தகப்பனுடைய முகத்தை தரிசிக்க முடியாத அளவிற்கு தூரம் போய்விட்டான். நடந்தது என்ன? இவன் தூர தேசத்திற்கு போய் தன் ஆஸ்திகளை வித்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். விபச்சாரம் பண்ணுகிறான், வேசித்தனம் பண்ணுகிறான், சரக்கடிக்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான். கூட நண்பர்கள்லாம், மாப்பிள்ள நீதான்டா எங்களுக்கு ரொம்ப அவன்கிட்ட காசு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, காசு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நம்ம மதிப்பாங்க, ஒருத்தரும் மதிக்க மாட்டான். யூஸ்லெஸ்ஸாக கருவேப்பிலையே போட்டுருவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதே போல இவன் தன் தகப்பனுடைய காசு எல்லாம் வாங்கிட்டு ஜாலியா சுத்துறான், ஜாலியா தம் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், என்னென்ன தப்புலாம் அந்த நாட்களில் ஃபேமஸாக இருந்தது எல்லா தப்பையும் பண்றான். நடந்தது என்ன தெரியுமா? இவன் போன தேசத்திலே பஞ்சம் உண்டாயிடுச்சு. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த தகப்பன் இயேசு சொன்னா, இன்னைக்கு அந்த தகப்பன் இயேசுதான். ஏசப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏசப்பா கிட்ட இருந்து கிருபை வரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டோம் அப்படின்னா தூர தேசத்திற்கு போயிட்டோம். தூர தேசத்திற்கு போயிட்டோம். இயேசுவை விட்டு போயிட்டோம். இயேசுவை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். அப்பா பிள்ளைங்கிற உறவு முறிஞ்சு போயிட்டோம். ஏன் இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கல தெரியுமா? தங்கச்சி, தம்பி, ஒருவேளை நீ ஏசப்பா கிட்ட கிருபைகளை கேட்கல, ஏசப்பா எனக்கு இந்த கிருபையை தாங்க ஆண்டவர், ஏசப்பா உனக்கு கிருபை தருவா, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். கிருபையை வாங்குறது முக்கியம் அல்ல, அந்த கிருபையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். போன எபிசோட்ல பேசணும்ல, உனக்கு ஆண்டவர் பாட்டு பாடுற கிருபை கொடுத்தா அது நீ எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா திருச்சபையில் பயன்படுத்தணும், ஆராதனை நடக்கிற ஸ்தலத்தில் பயன்படுத்தணும். இதை நீ கல்யாண மண்டபத்திலையும் கச்சேரிலையும் இதை நீ சினிமா பாட்டை பாடி பயன்படுத்தினா இந்த கிருபையை குறித்து கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். கண்டிப்பாக கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். ஆண்டவர் உனக்கு ஏன் நல்ல படம், நல்ல டிராயிங் பண்ற கிருபை தந்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும்.
இன்னைக்கு நீ காசுக்கு விற்று கொண்டு இருந்தா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஏன் உனக்கு நல்ல ஏசப்பா வாய் திறமை கொடுத்துருக்கிற நல்ல உன்னைய போல யாருமே பேச முடியாதுன்னு போங்க கிறிஸ்தவ பட்டிமன்றத்தில் பேசு, ஏசப்பாவை குறித்து பேசு. அதே மற்ற பட்டிமன்றத்தில் ஊரில் காலேஜில் ஸ்கூலில் நடக்கிற பட்டிமன்றத்தில் பேசி கிருபியை போக்கடிக்காத. உனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா, வாங்க வேதத்தை தியானிங்க, உட்காருங்க. போதிக்கிற கிருபை கொடுத்திருக்கிறாரா, போதிங்க. காசுக்கு விற்று போடாதீங்க. ஒரு மனுஷனை ஏன் தெரியுமா இப்ப கர்த்தர் மொத்தமா ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார் தெரியும். ஆஸ்தி ஃபுல்லும் கொடுத்துட்டனா இவன் என்னை விட்டு போயிருவான். ஒருவேளை இந்த டியூக்கு ஆண்டவர் 50 கோடி வீடு, 50 ஏக்கர் நிலத்துல 50 கோடி ரூபாய்க்கு வீடு, 5 காரு, நல்ல பாத்ரூம் முதற்கொண்டு ஏசி வீடு கொடுத்திருந்தாருன்னா இந்த டியூக்கு ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன். ஒருவேளை நம்மளே வந்திருக்க மாட்டோம் ஏசப்பா தேடி. அதனாலதான் ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் மொத்தமா கொடுக்கறதில்ல, தேவைக்கு ஏற்ப கரெக்டா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைக்கேற்பாய் அவர் சரியா செய்கிற தேவன், சரியா செய்வார். எது எது எப்போ எப்போ தேவன் இயேசுசாமிக்கு தெரியும். அதை அப்பப்போ கரெக்டா சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலை தருவார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையை வைத்து விட்டு இயேசுவை மறந்து விட்டோம். ஸ்தானத்தை இளையகுமார் இழக்க காரணம் என்ன? தன் தகப்பன் எல்லாம் கிடைச்சிட்டு இவன் தகப்பன் நம்பி கிளம்பி போயிருவோம். ஏசப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா சிஸ்டர்? தங்கச்சி உனக்கு நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கிற ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு கண்ணீர் விட்டுற, உனக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைச்சோன்னு ஏசப்பா மறந்துட்டல்ல. அக்கா ஆண்டவரே எனக்கு கவர்மெண்ட் வேலை டீச்சர் வேலை தந்தா உமக்கு நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னீங்களே, கவர்மெண்ட் வேலை ஏசப்பா தந்தார்ல, மறந்துட்டீங்கல்ல. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா உமக்கு ஊழியக்காரனை வைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் 2-3 பிள்ளை தந்தவன பிள்ளைகளை ஊழியத்துக்கு நேரம் நடத்தாம உலகத்திற்கு வேலை பார்க்க வச்சிருக்கிறீங்கல்ல. நீ உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய், உன் ஸ்தானத்தை இழந்து தூரம் வந்து விட்டாய். இளைய குமாரனே, உன் தகப்பன் உனக்கு ஆஸ்தி ஏன் தந்தாரு? என் பிள்ளைங்கிற உரிமையில தந்தார், என் பிள்ளை கேட்கிறானுங்க உரிமையில தந்தார். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? விபச்சாரம் பண்ணினாய், வேசித்தனம் பண்ணினாய், அசுத்தம் பண்ணினாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. கிறிஸ்தவனுக்கு எது தெரியுமா ஆபத்து? கம்ஃபர்ட் ஜோன் தான் ஆபத்து. மாசம் 50 லட்சம் ரூபா பேங்க்ல இருந்து லோன் வருது, 50 லட்சம் ரூபாய்க்கு வட்டி வருது, மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம், பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை, ஐடியில் வேலை, மாப்பிள்ளை கவர்மெண்ட்ல இருக்கிறாரு, எனக்கு நல்லா இருக்கு, இதுக்கு மேலே என்ன பிரதர் வேணும்? சிஸ்டர் இதெல்லாம் ஏசப்பா, தங்கச்சி இதெல்லாம் ஏசப்பா உனக்கு தருகிறதுக்கு முன்பா நீங்கள் ஏசப்பாவோட சமூகத்தில் எவ்வளவோ கண்ணீர் வடித்தோம், ஏசப்பா சமூகத்தில் எவ்வளவோ போராடணும். ஸ்தானத்தை இழந்துட்டியே நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வா, கொஞ்சம் வெளியே வாங்க, ஸ்தானத்திற்கு திரும்புங்க. இளைய குமாரனை போல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஏசப்பாவை ஏமாத்த நினைக்காதீங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. ஏன் ஏசப்பா உங்க கவர்மெண்ட் வேலை தந்தார்? ஏன் ஏசப்பா உனக்கு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக வச்சு கவர்மெண்ட் டாக்டர் உன மாற்ற ஏசப்பா மாற்றினாரு? ஏசப்பா உனக்கு ஏன் கொரோனாவில் உயிர் பிச்சையை போட்டாரு? நீ எப்படியாவது தன் பிள்ளையா தன் கூட இருப்பேன்னு தான் உனக்கு ஸ்தானத்தை தந்தாரு. இளையகுமாரனே, உங்க அப்பா ஏன் உனக்கு ஆசிரியர் பிரித்து தந்தாரு? நீ கூட இருப்ப அந்த நம்பிக்கையில் தந்தார். நீ என்ன செஞ்சப்பா? உன் தகப்பனை விட்டுட்டு ஸ்தானத்தை ஒரு மனுஷன் விடும்போது கெட்ட சகோதர நண்பர்கள் சேர்கிறார்கள். உங்களோட எல்லாம் கெட்டவனா இருக்கிறானா, நீ ஸ்தானத்தை இழந்துட்டேன்னு அர்த்தம். உங்களோட எல்லாம் மோசம் போக்குற பயல்வெளா இருக்கிறாங்களா, ஸ்தானத்தை இழந்துட்ட. கெட்ட வார்த்தை. ஏன் கெட்ட வார்த்தை பேசுற? என் கூட இருக்கிற நண்பர்கள் பேச கெட்ட வார்த்தை. உன் வாயில கேன்சர் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். வந்துடட்டுமே. ஒரே நாவிலிருந்து தித்திப்பு, ஒரே நாமத்தில் கசப்பு, மைக்க கொடுத்தா தோத்துறோம். வீட்டுக்கு வந்த கெட்ட வார்த்தை. லிசன், கவனமா இருக்கணும். உனக்கு ஏன் ஆண்டவர் நல்ல கிருபை தந்திருக்கிறார்? கெட்ட வார்த்தை பேசவா? மற்றவர்களை புத்து குறம் கூசவா? ஞானமா இருக்கணும். ஒரே நாவிலிருந்து தித்திப்பு கசப்பு வரக்கூடாது. கர்த்தர் அழித்து போடுவார்.
நீ ஸ்தானத்தில் நின்னா உங்களோட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நல்ல பரிசுத்தவான்கள் நிற்பாங்க. இளையகுமார், நீ உன் ஸ்தானத்தை இழந்துட்டனா விபச்சாரனும் வேசித்தனம் பண்றவனும் கெட்ட வார்த்தை பேசுகிறவனும் அருவிருப்பார் காரணம் சூரிய காரணம் விக்கிரகாராதனை காரணம் உன் கூட வந்து நிற்பான். இந்த மாசம் ஃபுல்லு நம்ம ஸ்தானத்தை குறித்து பேசுமே. இந்த மாசம் ஃபுல்லு எத்தனை எபிசோட்ல நீங்க ஸ்தானத்தை குறித்து கேட்டீங்க? ஸ்தானத்துக்கு திரும்பிட்டீங்களா? ஸ்தானத்திற்கு திரும்பிட்டீங்களா? யோசிச்சு பாரு தேவ பிள்ளையே. நீ நிக்கிற சிச்சுவேஷன், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? நீ ஸ்தானத்திற்கு திரும்பணும், அதனால தான் இந்த பிரச்சனை. இளையகுமாரன் போன இடத்துல என்ன நடந்தது? பஞ்சம். தேசத்துல பஞ்சம் வந்துட்டு. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பிளேஸ்ல நிக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்தானத்துல ஸ்டாண்டர்டா நிக்கணும், ஜெனியூனா நிக்கணும், சத்தியத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம நிக்கணும், பரிசுத்தத்திற்கு நிக்கணும், தரிசனத்திற்கு நிக்கணும், அழைப்புக்கு நிக்கணும். தரிசனத்திற்கு ஓடணும், அழைப்புல ஓடணும், பரிசுத்தமா ஓடணும், கீழ்ப்படிந்து ஓடணும், சத்தத்தை கேட்டு ஓடணும், சித்தத்தை செய்ய ஓடணும். ஆனா இன்னைக்கு இளையகுமாரனை போல அப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு ஏசப்பாவுடைய சமூகத்துக்கே வராம போயிட்டீங்கல்ல. நீங்க ஸ்தானத்திற்கு திரும்புவீங்களா? ஸ்தானத்திற்கு நீங்க திரும்புவீங்களா? இளையகுமாரன் தன் ஸ்தானத்திற்கு அடுத்து திரும்பினா, எப்போ திரும்பினா? பஞ்சம் வந்தது. உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை தெரியுமா சிஸ்டர்? உங்க பிள்ளைங்களை வச்சு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கண்ணீர் தெரியுமா சிஸ்டர்? இவ்வளவு வெக்கப்பட்டு போயிருக்கிறீங்களே ஏன் தெரியுமா பிரதர்? நீங்க உங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரணும்னு ஆண்டவர் எல்லாத்தையும் அனுமதிச்சார். ஸ்தானத்திற்கு திரும்புவீங்களா? ஸ்தானத்துக்கு திரும்பி வந்துடுவீங்களா? ஓடி வந்துடுவீங்களா? ஆண்டவர்கிட்ட எங்கேயும் போக முடியாது, தப்பிக்க முடியாது, தப்பிச்சிட முடியாது, ஓடிட முடியாது. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற நீ ஸ்தானத்தை விட்டு போயிட்டேன்னு சொன்னா நோய் வந்துடும், பிசாசு வந்துடுவான், பலவீனம் வந்துடும். நீ விட்டு போன ஆபாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவ, செய்யக்கூடாத பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்ப, தப்புனே தெரியாது, பார்த்துக்கிட்டே இருப்ப, செஞ்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் வெளியில சந்தோஷமா இருப்ப. நாட்கள் வரும், இந்த பூமியிலே தன்னுடைய ஸ்தானத்தில் நின்னவனை கர்த்தர் தம்முடைய பரலோகத்தில் ஸ்தானத்தில் நிற்க வைப்பார். மேலதிகமான ஸ்தானத்தில் நிற்க வைப்பார். பெரிய ஸ்தானத்தில் உன்னை நிற்க வைப்பார். இந்த ஸ்தானத்திற்கு திரும்பி வந்துருங்க. இளையகுமாரனை போல வெக்கப்பட்டு போயிடாதீங்க. இளையகுமாரனை நீ ஸ்தானத்தை இழந்தா பண்ணி திங்கிற தவிட்ட தான் நீ திங்கணும். ராஜா வீட்டு இலை சாப்பாடு கிடையாது, ராஜா வீட்டு பந்தி கிடையாது, பண்ணி சாப்பாடு தான் உனக்கு. பண்ணி சாப்பாடு தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பண்ணி சாப்பாடு தான் கிடைக்கும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பண்ணி திங்கிற தவிடு தான் உனக்கு கிடைக்கும். ஸ்தானத்திற்கு திரும்புவீங்களா? அவனுடைய சமூகத்துக்கு இறங்கி வந்துடுவீங்களா? அடுத்த வாரத்தில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் பேசுவேன். ஒரு பிள்ளை ஸ்தானத்துக்கு வந்தால் என்ன தருவார் ஆண்டவர்? ஸ்தானத்தில் நிற்கிற வந்து இழந்துட்ட உண்மைதானே, திரும்பி வரும்போது என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அடுத்த வார கத்தை நம்மோடு பேசுவார். இப்போ நீ கண்ணை மூடுவியா? ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அந்த இளையகுமாரனை போல உங்களிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், வீட்டை பெற்றுக்கொண்டோம், கார் பெற்றுக்கொண்டோம், பங்களா பெற்றுக்கொண்டோம், நல்ல வேலை பெற்றுக்கொண்டோம், நல்ல அழகு பெற்றுக்கொண்டோம், நல்ல மாப்பிள்ளையை பெற்றுக்கொண்டோம், நல்ல மனைவியை பெற்றுக்கொண்டோம், நல்ல பிள்ளையை பெற்றுக்கொண்டோம். எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு இன்றைக்கி உங்களை விட்டு தூரமாக போயிட்டோம், உங்கள் சமூகத்தில் காணாமலே போயிட்டோம், உங்கள் பிரசன்னத்தில் இல்லாமே போயிட்டோம். ஆண்டவரே, மனம் திரும்ப இங்கே ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தானத்தை இழந்தவனுக்கு என்னது? பண்ணி தவிடு. பண்ணி தவிடு தான். பண்ணி திங்கிற அசுத்தம் தான் உனக்கு சாப்பாடு. நீ ஸ்தானத்தில் இருந்தால் தான் அப்பா வீட்டு சாப்பாடு உனக்கு கிடைக்கும். நீ ஸ்தானத்தில் இருந்தால் தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. நீ ஸ்தானத்தில் இருந்தால் பண்ணிக்கு கொடுக்கறதா உனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு அந்த கூட கிடைக்கல? ஸ்தானத்தை இழந்துட்ட, பண்ணிக்கு கூட கிடைக்கிறது உனக்கு கிடைக்காம போயிடும். அவன் அடிப்பட்டு மீண்டும் தன் தகப்பனை தேடி வருகிறான். கண்களை மூடி, அப்பா, அந்த இளைய குமாரனை போல உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடிட்டோமேப்பா, உங்களை ஏமாத்திட்டோமப்பா, அதனால தான் என்ன மீட்க தான் இவ்வளவு பஞ்சத்தை கொண்டு வந்தீங்களாப்பா,
என்னை மீண்டும் உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வரதை இவ்வளோ வியாதியை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களாப்பா, இவ்வளவு சோர்வை கொடுத்தீங்களா ஆண்டவரே. உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வாரோம், உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வாரோம். நல்ல பிதாவே ஆண்டவரே, உன் இளைய குமாரனை போல உங்களிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களை மறந்து போய் விட்டோமே. இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே எங்களை திவ்ய பிரசனத்திலே அர்ப்பணிக்கிறோம், கர்த்தருடைய பிரசனத்திலே அர்ப்பணிக்கிறோம். ரபாலா சகாதா ரிபாகா துலாஃபகா ரூட்டாலாபாலா சூலாபாராதியாபோலா ஹந்துலேபாலா துராஃபகா வடாபா ஷபாரா துடேலேவாரியா கத்துலா ஃபந்தலா ஃபஷதுலேபா கத்துரா ஷிகாமாலா பாரா துடாபாலா வாகாபா லூப்ரியா ஜஹால்விரியா துலே ஃபாத்தோனா. உடைய பரிசுத்த கரத்திற்குள்ளே எங்களை தந்து, உடைய மகிமையான இந்த கரத்திற்குள்ளே எங்களுக்கு தந்து, உடைய ஆணிப்பா இந்த கரத்திற்குள்ளே எங்களுக்கு தந்து, உடைய சுகமளிக்கிற கரத்தில் எங்களை தந்து, உடைய பராக்கிரமத்தின் கரத்திற்குள்ளே எங்களை தந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் எங்களை ஸ்தானத்திற்கு திருப்புவீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தானத்தை இழந்தவன், ஸ்தானத்தை ஒரு பிள்ளை இழந்துட்டு அவனுக்கு உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிப்பார். ஒரு தெய்வ பிள்ளை ஸ்தானத்திற்கு வரும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஷ்வா டிவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜப குறிப்புகளை கீழே காண்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற ஊழியர்கள், அன்பு சகோதரர்களுடைய குடும்பம் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த வாரம் நம்மளை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.